சிந்தனை சீர்கெட்டு போவதேன், இறை தன்னை வந்தனம் செய்ய மறந்ததே, முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை கர்ம கார் மேகங்கள் வந்து மறைப்பதால், சூரியன் பேரொளி மறைந்ததே கர்ம மேகங்கள் சூழ்ந்து மறைத்ததால், வேருக்கு நீரில்லா மரங்கள் போல் பட்டு வேரோடு மண்ணில் தான் சாயுமே, கோவில் குலம் என்று சுற்றினும் கும்பிட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யினும் பெற்ற தாய் தந்தையர் மனம் வெந்தால் செய்த பாப சாப தோஷங்கள் தீராதடா. பாப சாபம் என்பதும் வேறடா, தோஷ கர்மம் என்பதும் வேறடா, தர்மம் செய்தால் மட்டுமே தீருடா, யஜ்ய யாகங்கள் ஒன்றும் தீராதடா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கவிதையை ஏன் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னா, இவ்வளோ விளக்கங்களை உங்களுக்கு சொல்லலான்னு தான். யாரோ இதை கேட்குறவங்க 100-ல் ஒருவர் 1000-ல் ஒருவர் இதை புரிந்து கொண்டு அந்த தர்ம காரியங்கள் செய்தால் நான் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்ததாக. இந்த நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு ஏதோ 20 நிமிஷம் கேட்குறோமே, இவ்வளோ நேரம் இது தேவையாக நினைக்காதீங்க. இப்படி கேட்டு இது நல்லதுன்னு பட்டா உடனே நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் சக குழுவினருக்கும் அனுப்பி புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம்.